டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு வெற்றி வாகை அகாடமியின் வெற்றி வணக்கம். இப்போ நம்ம இயல் 1.4 கனவு பலித்தது லெசன் பார்க்கலாம். தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக தமிழர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் நமக்கு முதல் கேள்வி. ஓகேங்களா? அப்போது இலக்கியங்கள் அப்படின்னும் போது எதுங்க? சங்க இலக்கியங்கள் 8 தொகையும் 10 பாட்டும். அதில் அந்த 8 தொகை 10 பாட்டு வாயிலாக தமிழர்கள் அந்த காலத்திலேருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அறிவியல் செய்திகளை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அடுத்தது பாருங்க, நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். ஓகேங்களா? தமிழ் இலக்கியங்கள் அறிவியல் சிந்தனைகள் பண காணப்படுகின்றன. ஓகேங்களா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. இது எந்த நூலில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம். எழுதியவர் தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியம் என்ற நூல் ஒரு இலக்கண நூல், தமிழுக்கு கிடைத்த முதல் நூல். ஓகேங்களா? மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார்கள். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்திய நூல் தொல்காப்பியம். இப்போ எதெல்லாம் ஓரறிவு உயிரினம், எதெல்லாம் ஈரறிவு உயிரினம், என்னென்ன உறுப்புகள் இருந்தால் அது ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு அப்படின்னு வழங்கப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது ஒரு மரம் இல்லைங்களா? இந்த மரத்துக்கு உடல் என்ற ஒரு அமைப்பு மட்டும்தான்ப்பா இருக்கும். ஓகேங்களா? வாய் இருக்காது, மூக்கு இருக்காது, கண் இருக்காது, காது இருக்காது. இப்போ உடல் என்ற மெய் என்ற ஒரே ஒரு உறுப்பை மட்டுமே கொண்டிருந்தா அதுதான்ப்பா ஓரறிவு உயிரினம். இப்போ ஈரறிவு உயிரினம்னா இந்த உடம்போட சேர்ந்து இந்த வாய் பகுதியும் சேர்ந்துடும். அப்போ வாயும் உடம்பும் இருந்தால் அது ஈரறிவு உயிரினம். அப்போ மூணாவதா மூக்கு என்ற உறுப்பு அந்த உயிரினத்தில் இருக்கு அப்படின்னா அது 3 அறிவு உயிரினம். அந்த உயிரினத்துக்கு மூக்கு, வாய், மரம் இப்படி 3 உறுப்புகளும் இருக்கும். 4 அறிவு உயிரினம்னா கண்ணு அந்த இருக்கும். கண்ணு வந்துடுச்சுனாலே மூக்கும் இருக்கும், வாயும் இருக்கும், மரமும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 5 அறிவு உயிரினா காது இருக்கும். இப்போ பறவைகள் பாருங்களேன், 5 அறிவு உயிரினம். ஒரு மரத்தில் காலம் ஏதோ உட்காந்துருக்கு, துப்பாக்கியால் சுடுறாங்க அப்படின்னா என்ன ஆகிடும்? காதில் அந்த சத்தம் கேட்டு பறந்து போயிடும் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி காது வந்துடுச்சுனாலே அது 5 அறிவு உயிரினம். அந்த காது வந்துடுச்சுன்னா இந்த 4 உறுப்புகளும் அதுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? 6 அறிவு உயிரினம் தான் மனிதர்கள். அறிவு சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களோட இருக்கிறவங்க 6 அறிவு உயிரினம். ஓகேங்களா? இது 9வது புத்தகத்தில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அங்கே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஓரறிவு உயிரினம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஈரறிவு உயிரினம்லாம் கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? பாருங்க, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். இதுக்கு பேர் நீர் சுழற்சி. ஓகேங்களாப்பா? பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மீண்டும் மேகம் குளிர்ந்து மழை பொழியும். இது ஒரு நீர் சுழற்சி. இந்த நீர் சுழற்சியை பற்றி எந்தெந்த நூல்கள் கூறுதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை. சரி, இதை எப்படி மனப்பாடம் பண்ணுறது? ரொம்ப நாளும் திரும்ப நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் மறக்காத அளவுக்கு நம்ம அதை படிக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு வீட்டில் வசிக்கிறேன். அங்கே முல்லை செடியை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சில ஆண்டுகள் கழித்து நான் வேற ஒரு இடத்துல வீடு கட்டிக்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாங்கள் போயிட்டேன். இந்த முல்லை மரமும் அந்த முல்லை மரம் இருக்கு இல்லைங்களா, முல்லை கொடி, அதுவும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை செய்தி. நான் காலையில் எந்திரிச்சு அந்த முல்லை செடிக்கு டெய்லி பாட்டு பாடிக்கிட்டே தண்ணி ஊற்றுவேன். டெய்லி பேசிப்போம் நாங்கள் 2 பேரும் அப்படின்னு கற்பனை. ஓகேங்களா? அப்போ முல்லை பாட்டு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்க முடியுங்களா? சரி, ஓகே. இப்போ நான் வேற வீடு கட்டிக்கிட்டு 10 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டேன். அப்போ அந்த முல்லை கொடி கேட்குது, அப்போ என்னை விட்டு பிரிஞ்சு போறியா நீ அப்படி கேட்குது. கவலைப்படாத, நான் டெய்லி உன்னை பார்ப்பேன், உனக்கு தண்ணி ஊற்றுவேன், நான் பாட்டெலாம் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ நான் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்ட உடனே நான் அந்த 10 கிலோமீட்டர் வரணும்னா ஒன்று குதிரையில் வரணும். இங்கே பாருங்கள், பரின்னு இருக்கா, அப்போ குதிரையில் வரணும். அப்படி இல்லைன்னா நான் காரில் வருவேன். இப்போ நம்ம
நூலை எப்படி எடுக்கிறதுன்றதுக்கான ஒரு 2 ஷார்ட்கட்டை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ 3 நூல் நம்ம மனப்பாடம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முல்லைப்பாட்டு, குதிரையில் வருவேன், குதிரைன்னா பரிபாடல், அப்புறம் காரில் வருவேன், கார் 40. டெய்லி அந்த முல்லைக்கொடிக்கு ஒரு திருக்குறள் சொல்லுவேன். திருப்பாவை, ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை, அதுலேருந்து ஒரு பாட்டு சொல்லுவேன். அந்த திருப்பாவையில் மொத்தம் 30 பாடல்கள் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒரு பாட்டை டெய்லி பாடுவேன். அப்போ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் சொல்ல முடியுதா? 5யும் சொல்ல முடியுதா அப்படின்னு. முல்லைப்பாட்டு, பரிபாடல், கார் 40. ஏன்னா அந்த ஆர்டர்லேயே சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். பரினா குதிரை, குதிரையில் வருவேன் இல்லை காரில் வருவேன். பரிபாடல், கார் 40, திருக்குறள், திருப்பாவை, ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை, அதில் 30 பாடல்கள் இருக்குப்பா. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா இதான் நம்ம மறக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப ரிவிஷன்ன்ற மாதிரி படிக்க முடியாமல் நேரத்தை மிச்சப்படுத்திக்கலாம். திரவப் பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது. இது ஒரு அறிவியல் செய்தி. அப்போ என்ன கேட்கலாம்? ஆழ அமுக்கி முக்கினாலும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்பதில் இதில் கூறப்பட்டுள்ளது மருத்துவ செய்தி, அறிவியல் செய்தி. இந்த மாதிரி நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. அப்போ இந்த பாடலில் இருக்கிற செய்தி அறிவியல் செய்தி. சரி, என்ன செய்தி சொல்லுது? ஆழ அமுக்கி முக்கினாலும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. இந்த பாடலை கொடுத்துட்டு இதில் நாழி என்பது அப்படின்னு கேட்பாங்க. அளவு பெயர். அளவு பெயர் என்ன அளவு பெயர்? இப்போ நமக்கு 4 அளவைகள் இருக்குது. நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, அப்புறம் எடுத்தல் அளவை. இந்த மாதிரி ஒரு 4 அளவைகள் இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த நாழின்னா அந்த காலத்தில் ஒரு அளவு, ஒரு சாப்பாடு வடிக்கிறதுக்கு நீங்கள் டம்ளர் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு 3 டம்ளர் அரிசி போடு, 4 டம்ளர் அரிசி போடு அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி. அந்த காலத்தெல்லாம் இந்த நாழி தான். ஓகேங்களா? அந்த நாழி அளவுடைய ஒரு ஒரு ஆழாக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த ஆழ அமுக்கி முக்கினாலும் ஆழ்கடல் நீர். இப்போ ஆழ்கடல்லையே போயிட்டு அந்த ஆழாக்கை எடுத்துக்கிட்டு நல்லா நீங்கள் டிப் பண்ணி அதை அப்படியே முக்கி எடுத்துனா கூட அந்த தண்ணியோட குவான்டிட்டி அதிகமாகாது. அதுதான் இதில் சொல்லப்படுற செய்தி. ஓகேங்களா? இப்போ இன்னும் புரியலன்னா இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ அந்த அந்த நாழி அளவு இருக்கலாம், டம்ளர் மாதிரி இருக்கிற ஒரு ஆழாக்கு, அதை எடுத்து ஒரு கோதுமை மாவு அள்ளிட்ட பிறகு ஒரு கையால் அந்த கோதுமை மாவை நல்லா அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டால் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். திரும்பி அந்த கோதுமை மாவை எடுங்க, அதுலேருந்து குவான்டிட்டி கூடும். இன்னும் கொஞ்சம் அமுக்கிட்டு அந்த மாதிரி மறுபடியும் என்ன பண்ணலாம்? அதில் குவான்டிட்டியை கூட்டிக்கிட்டே போகலாம், எடை கூட்டிக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஆனால் அதுவே திரவப்பொருள் தண்ணி, ஆழ்கடலே நீ போயிட்டு அந்த நாழியை வச்சு முக்கி எடுத்தாலும்னா அது குவான்டிட்டி கூட வராது. இதுதான் அங்கே சொல்லப்படுகின்ற அறிவியல் செய்தி. இதை சொன்னது ஔவையார். ஓகேங்களா? புரியுதுங்களா? புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 1810. பாருங்க, போர்க்களம், வீரர் ஒருவர் தன்னுடைய மார்பில் புண்படுறாரு. அந்த காலத்தில் மார்பில் அந்த விழுப்புண் ஏற்பட்டா வீரம், அதுவே முதுகில் ஏற்பட்டா கோழை. அந்த முதுகில் விழுப்புண் பட்டு இறந்த மன்னர்கள்லாம் கூட இருக்காங்க. ஓகேங்களா? ரைட். பாருங்க, கான்செப்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. போர், வீரர், வெண்ணிற ஊசியால் தைக்கிறாங்க அப்படின்னா 1810. அவருக்கு 10 தையல் போட்டாங்க அப்படின்னா 1810 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது, சொரா மீன் நரம்பு நட்டினை. இவ்வளோதாங்க. அதே கடலில் இருக்கும்போது சொரா மீன் தாக்கிடுச்சு. அந்த புண்ணை நரம்பால தைத்த செய்தி நற்றினை, நரம்பு நற்றினை. ஓகேங்களா? ரைட். முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன. இந்த மருத்துவ செய்தியை பற்றி இது சொல்லுது. இங்க அறிவியல் செய்தி. தொலைவில் உள்ள பொருள்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். ஓகேங்களா? இதை கலீலியோ நிரூபித்தார். ஓகேங்களா? இதே கருத்தை 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவ மாலையில் கபிலர் சொல்லியிருக்கிறார். இந்த திருவள்ளுவ மாலை என்ற நூல் முழுக்க திருக்குறளை போற்றி பாடுகிறது. திருவள்ளுவ மாலையில் மொத்தம் 55 பாடல்கள் இருக்கு. அதில் பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை 53. அதில் ஒரு பாடல் தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்குறாங்க, கபிலர் பாடிய பாடல். ஓகேங்களா? என்ன பாடல் பாருங்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்ற ஒரு அறிவியல் செய்தி. அது திருவள்ளுவ மாலையில் கபிலரால் பாடப்பட்ட நூல். இது என்ன சொல்லுது பாருங்க. பாருங்க, ஒரு பையன் இருக்கானுங்களா, இங்கே ஒரு புல் இருக்கு.
ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஒரு சிறிய நீர்த்துளி இந்த இடத்துல இருக்குது. அதுதான் இங்கே நமக்கு பெருசுபடுத்தி காமிச்சிருக்காங்க நீர்த்துளியை. அதுக்கு பக்கத்தில் ஒரு 20-30 அடி உயரமுள்ள ஒரு பனை மரம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த குட்டி பையன் அந்த நீர்த்துளியை வந்து எட்டி பார்க்குறான். அந்த நீர்த்துளியில் இந்த 20 அடி பனைமரமும் எதில் தெரியுதுங்க? இந்த நீர்த்துளியில் தெரியுதுங்க. முழுசாக தெரியுது பாருங்க பனைமரம். தெரியுதுங்களா? இதுதான் அறிவியல் செய்தி. தொலைவில் உள்ள பொருளை ஓகேங்களா அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற அறிவியல் செய்தியை 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னவர் கபிலர். ஓகேங்களா? கலீலியோ ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் கபிலர் 1500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? 2000 வருஷம் ஆயிடுச்சு அரைக்குறைய. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த திருவள்ளுவ மாலை என்பது முழுக்க முழுக்க திருக்குறளை மட்டுமே போற்றி பாடுகின்ற நூல். இதில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 55, பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை 53. இப்போ நம்ம மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சிறப்பு செய்யணும், நம்மளுடைய ஆசானுக்கு சிறப்பு செய்யணும் அப்படின்னா, ஒரு மாலையை போட்டு அவருக்கு சிறப்பு செய்வோங்களா? வரவேற்று. அதே மாதிரி திருவள்ளுவருக்கு நம்ம சிறப்பு செய்யணும்னா அவருக்கு மாலை போடணும். அப்போ திருக்குறளை சிறப்பிக்கின்ற நூல் திருவள்ளுவ மாலைன்னு மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது பாருங்க. நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இது தொல்காப்பியம் சொல்லுது. இதை நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம நூலை ஞாபகம் வச்சுக்கணும். கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி கார் 40. அதாவது நீர் சுழற்சியை பற்றி சொல்லக்கூடிய கார் 40 வரி தான் இது. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ். இந்த மாதிரி வார்த்தைகளை ஒரே ஒரு சிங்கிள் வேர்டை கமஞ்சூழ் அப்படின்னு வந்தால் கார் 40. இங்கே கா வருது, இங்கே நெடில் வருது, இங்கே குறில் வருது. கமஞ்சூழ் ஒரு 2 தடவை கமஞ்சூழ்னு வந்தால் கார் 40. ஞாபகப்படுத்தி பாருங்க. அடுத்தது நெடு வெள்ளூசி. இங்கே பாருங்க, ஊசின்னு வருது பாருங்க. ஊசியால் 10 தையல் போடலாம். இந்த ஊசி எடுத்து 10 தையல் போடலாம். 10 எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணாமல் இந்த மாதிரி கூட நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெடு வல்லூசி நெடு வசி பறந்தவடு 10 கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர். பரதவர்னா யாருங்க? நெய்தல் நிலத்தில் கடலில் போய் மீன் பிடிக்கிறவங்க தான் பரதவர். ஓகேங்களா? அப்போ அந்த கடலில் போகும்போது சுறா மீன் தாக்கிடுச்சுன்னா அந்த நரம்பால் அந்த புண்ணை வந்து தைப்பாங்க அப்படின்னு சொல்கிற நூல் நற்றிணை. ஓகேங்களா? ரைட். தற்காலத்தில் அறிவியல் துறைகள் மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள். சாதனையாளர்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க? தமிழில் படித்து தான் போயிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக நமக்கு அப்துல் கலாம் ஐயா, சிவன், இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு உதாரணப்படுத்துகிறாங்க. ஓகே. தமிழில் பயின்ற அறிஞர்கள் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா, டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் கை சிவன், இவங்கெல்லாம் தமிழில் பயின்று இன்றைக்கி இஸ்ரோவில் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாகவும் தலைவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இலக்கணம். இயல் 1 இலக்கணம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஓகேங்களா? இதில் பாருங்கள். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஓகேங்களா? ரைட். எழுத்து ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. இப்போ நம்ம ஒரு எழுத்து எழுதுறேன், கான்னு ஒரு எழுத்து எழுதுறேன். இப்போ இதில் வரி வடிவமும் இருக்குது, ஒலி வடிவமும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது வந்து மெய்யெழுத்தை சார்ந்து இருக்கும். இந்த வரி வடிவம் என்பது மெய்யெழுத்தை சார்ந்து இருக்கும். ஒலி வடிவம் என்பது உயிரெழுத்தை சார்ந்து இருக்கும். நீங்கள் உச்சரித்து பாருங்கள், கா முடிகிற சவுண்டு ஆவில் முடியும். அப்போ ஒலி வடிவம் என்பது உயிரெழுத்தை சார்ந்தும் வரி வடிவம் என்பது மெய்யெழுத்தை சார்ந்தும் இருக்கும். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல். அப்போ உயிரெழுத்துக்கள் 3 வகையாக பிறக்குதுப்பா. உதடுகளை விரிக்கிறதுனால என்னென்ன எழுத்துக்கள் பிறக்குது, உதடுகளை குவிக்கிறதுனால என்னென்ன எழுத்து பிறக்குது, வாயை திறக்கிறதுனால என்னென்ன எழுத்து பிறக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்க, அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகளை நம்ம இப்போ படிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம அந்த 1.4க்கும் டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். இதை 2022 கேட்டிருக்காங்க.
எழுத்து சொல் பொருள் யாப்பாணி. கேட்கப்பட்ட கேள்வி, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். இதுதான் 2022ல கேட்கப்பட்ட கேள்வி. ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. உயிருக்கு முதன்மையானது காற்று. 2022ல கேட்டிருக்காங்க. இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறப்பவை உயிரெழுத்துக்கள். 12 உயிரெழுத்துக்கள் பிறப்பதற்கு உரிய செயல்பாடுகள். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ பாருங்க. வாயை திறத்தல். அந்த வாயை திறக்கிறதுனால நமக்கு 2 எழுத்துக்கள் வெளிப்படுது. அ ஆ. அங்க நாக்கு அசையாது. அந்த நாக்கு மேல் அன்னத்தையோ பல்லையோ போய் தொடாது. ஆனால் 2 எழுத்துக்கள் நமக்கு பிறக்கும். அப்போ வாயை திறத்தலால 2 எழுத்துக்கள் பிறக்குது. அது அ ஆ. உதடுகளை விரித்தல். அதை இதழ்னு சொல்றோம். இ ஈ ஏ ஏ ஐ. நீங்க உச்சரிச்சு பாருங்க. இந்த 5 எழுத்துக்களுக்கும் அந்த உதடு விரித்ததுனால அந்த எழுத்துக்கள் பிறக்குது. உதடுகளை குவித்தல். உ ஊ ஓ ஓ ஔ. இந்த 5 எழுத்துக்களும் உதடுகள் குவிப்பதில். அப்ப உயிரெழுத்துக்கள் பிறப்பது 3 வகையால பிறக்குதுப்பா. பாருங்க, இது 2016ல கேட்டிருக்காங்க, 2022ல கேட்டிருக்காங்க. அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல். இப்ப இது எக்ஸாம்ல 2 தடவை கேட்டிருக்காங்க, 14, 16ல. அப்ப அங்காப்பு என்பதன் பொருள் என்னன்னு கேள்வி இருந்துச்சு. வாயை திறத்தல் நம்ம பதில் சொல்லணும். பாருங்க, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில கேட்கப்பட்ட கேள்விகளெல்லாம் நல்லா கவனமா படிச்சுக்கங்க. ஏன்னா இப்போ 2024ல் குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. அதில் 55 கேள்விகள் ஏற்கனவே நடந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள்ன்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அப்போ இதை படிக்கும் போதே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எதெல்லாம் இருக்கோ அதை நல்லா அழுத்தமாக படிச்சுக்கங்க. ஓகேங்களா? மறக்காத அளவுக்கு. சரி, உயிர் குறில் எழுத்துக்கள் 5. அப்போ அந்த 12 உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5 இதோ இங்கே கொடுத்துருக்கோம். நெடில் எழுத்துக்கள் 7. என்னென்னு பார்த்துங்க. ஐ நிறைய பேர் குறில்னு சொல்கிறாங்க, அதனால் ஐ வந்து நெடில் தான். அப்போ குறிலும் நெடிலும் இங்கே நல்லா வேறுபடுத்தி பார்த்துங்க. இந்த உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களை நீங்கள் தரவாக படித்தாதான் உயிர்மை எழுத்துக்களை எது குறில் எது நெடில்னு உங்களால் கரெக்டாக சொல்ல முடியும். ஓகேங்களா? புக்கில் இல்லாமல் நான் கொஞ்சம் கூடுதல் செய்திகள் இதில் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேஸ் அடிப்படை தான் உங்களுக்கு யாப்பில் வந்து அசைப்பறிக்கிறதுல ரொம்ப பயன்படும். ஓகேங்களா? அதனால் பேசிக்காக இப்போ தான் நான் கற்றுக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற பிள்ளைங்க இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? எழுத்தை ஒலிக்கும் கால அளவை அடிப்படையாக கொண்டு குறில் நெடில் என வகைப்படுத்தப்படுகிறது. இதுதான் ஆ. எவ்வளோ டைமிங் கம்மியாக இருக்குது. அதுவே நெடிலுக்கு பாருங்கள் ஆ. அப்போ இதுக்கு மாத்திரை அளவு, குறிலுக்கு மாத்திரை அளவு 1, நெடிலுக்கு மாத்திரை அளவு 2. ஓகேங்களா? ரைட். மாத்திரை என்பது கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம். ஓகேங்களா? இப்படி ஒரு சிட்டிக்கு அதுதான் டைமிங். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்தை ஒலிக்காக கால அளவு அரை மாத்திரை. அப்ப மெய்யுக்கு அரை, குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2. மெய் என்பதன் பொருள் உடம்பு. ஓகேங்களா? மெய் என்பதன் பொருள் உடம்பு. நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓரறிவு முதல் ஆறறிவு வரை. அப்ப மெய் மட்டும் மரம் என்ன இருக்கு? மெய், உடம்பு மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? இதுவே தூய தமிழ்ச்சொல் யாக்கைன்னு சொல்லுவாங்கப்பா. உடம்புக்கான தூய தமிழ்ச்சொல் யாக்கை. மெய்யெழுத்துக்களை ஒலிக்க இன்றியமையாதது உடல் இயக்கத்தின் பண்பு. ஓகேங்களா? உடல் இயக்கத்தின் பண்பு. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. அந்த மெய்யெழுத்துக்களை 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேங்களா? இப்போ வல்லின எழுத்துக்கள் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. கசட தபர. ஓகேங்களா? மெல்லினம் ஞஞன நமன. இடையின எழுத்துக்கள் எரள வழல. ஓகேங்களா? இங்கே இச்சு வரும், வேற ஒன்றும் இல்லை. அங்கே நம்ம புக்கில் கரெக்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்போம். இதில் புள்ளி இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் மெய் எழுத்துக்கள் 18. அதில் தொடர்ச்சியாக வச்சுருக்காங்களா? காஞா சாஞா அந்த மாதிரி வச்சுருக்காங்க? இல்லை. அப்போ வல்லினனா எழுத்துக்களை கா சா டா தா பா ரா கசட தபர ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, அது பிறக்கிற அந்த எழுத்துக்கள் பிறப்பின் அடிப்படையில் இதை பிரிச்சுருக்காங்க. எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க. கொஞ்சம் டைமிங் கூட ஆகுதுன்னு பார்க்காதீங்க. இந்த பேசிக் கற்றுக்குறாங்க இல்லைங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ தான் நான் உள்ளே வந்திருக்கிறேன், இப்போ தான் நான் முத படிக்கிறேன் அப்படின்ற பிள்ளைங்க கொஞ்சம் பொறுமையாக இதை கற்றுக்க இந்த இயலை. அப்போ தான் குறில் நெடில் வேறுபாட்டை வச்சு நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ வல்லின எழுத்துக்கள். இந்த வல்லின எழுத்துக்களை ஏன் இப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இந்த 6 எழுத்துக்களுமே நமக்கு உயிரெழுத்துக்கள் பிறக்கிறதுக்கு அடிப்படையானது காற்றுன்றதை நம்ம பார்த்துட்டு வந்துருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நமக்கு அப்டமன் வயிறுல இருந்து மேலே இந்த காற்று வரும்பொழுது தான் இந்த எழுத்துக்கள் பிறக்குது. இந்த 6 எழுத்துக்களுமே உள்ளிருந்து வரக்கூடிய காற்றை இந்த நாவினுடைய முதற் பகுதி
தடுத்து நிறுத்தி மீண்டும் அந்த காற்றை வாய் வழியாவே அனுப்பும். அந்த காத்து ரொம்ப வலிமையா வரும், வேகமா வரும். அதனால தான் இது வல்லினம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க இப்ப சொன்னது நான் புரியலன்னா நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப உள்ளிருந்து வரக்கூடிய காற்றை தொண்டையில இருக்கு இல்லைங்களா? நாக்கு பகுதி, அதுதான் முதற் பகுதி. அது தடுத்து நிறுத்தி மீண்டும் வாய் வழியாகவே அந்த காற்றை வேகமா அனுப்பும். பாருங்க. இக், இச், இட், இத், இப், இர். அப்போ இந்த 6 எழுத்துக்களுமே உள்ளிருந்து வரக்கூடிய காற்றை தடுத்து நிறுத்தி மீண்டும் வாய் வழியா வேகமா காற்றை வெளியே அனுப்புது. அந்த காற்று ரொம்ப வலிமையா இருக்கு. அதனால வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு பெயர் சூட்டி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த காற்றை நல்லா வேகமா வர்றதை உங்களால உணர முடியும். சொல்லி பாருங்க 2 தடவை. அப்ப ஏன் இப்படி பிரிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும். அடுத்தது மெல்லின எழுத்துக்கள் ஞஞன நமன. இதை ஏன் அப்படி மென்மையா சொல்லியிருக்காங்க, மெல்லினம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதே உள்ளிருந்து வரக்கூடிய காற்றை நாவினுடைய நடுப்பகுதி, மையப்பகுதி தடுத்து நிறுத்தி காற்றை வாய் வழியா அனுப்பாம அந்த காற்றை மூக்கு வழியா அனுப்பும். அந்த காற்று வல்லினத்துல வந்த மாதிரி காற்று வலிமையா இல்லாம மென்மையாக்கப்பட்டு விடும். காற்று வரதை உங்களால உணர முடியாது. அப்ப காற்று மென்மையாக்கப்பட்டு அந்த எழுத்துக்கள் பிறக்கிறதுனால அதுக்கு மெல்லினம்னு பேரு. புரியுதுங்களா? இந்த 2த்துக்கும் இடைப்பட்ட இடத்துல பிறக்கிறதுனால இந்த எழுத்துக்களுக்கு இடையின எழுத்துக்கள் என்று பெயர். ஓகேங்களா? புரியுதா பாருங்க. புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா கண்டிப்பா. அடுத்தது இந்த வல்லினம் எழுத்துக்கள் கசரதபர, மெல்லின எழுத்துக்கள் ஞஞன நமன, இடையின எழுத்துக்கள் எரள வள. இதை நான் மாத்தி மாத்தி சொல்றேன் சார். கொஞ்சம் மறக்குது எனக்கு அப்படின்றவங்களுக்காக சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்களேன். இந்த வல்லினத்துல நான் ரெட்ல குறிச்சிருக்கேன் பாருங்களேன். வலிமை, வலி, வாலி, வலி. வலிமையானவன் தான் கஷ்டமான வேலைகளை செய்வான். அப்ப வல்லின எழுத்துக்கள் கசட தபர. நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். யாராவது சில பிள்ளைங்க தப்பு தப்பா சொல்றாங்க. இது மாதிரி ஒரு சிலர் அவங்களுக்காகவும் இதை கரெக்டா சொல்லணுன்றதுக்காக நான் பேசுறேன். ஓகேங்களா? வலிமையானவன் கஷ்டமான வேலையை செய்வான். அப்ப வல்லின எழுத்துக்கள் கசட தபர. ஞாபகம் வச்சுக்க முடியுங்களா? இதை பாருங்க. இப்போ ஆண்கள் ஒரு தண்ணி குடத்தை, ஒரு 20 லிட்டர் தண்ணி குடத்தை இடையில இடுப்புல தூக்க நினைச்சாங்கன்னா வழிக்குன்னு கீழே விழுந்துடும். ஏன்னா பழக்கம் இருக்கணும். ஓகேங்களா? ஆண்கள் ஷோல்டர்ல தான் தூக்கி பழகுவாங்க இல்லைங்களா? அப்ப இடையில தூக்கி பழகணும் அந்த குடத்தைன்னா அவங்களுக்கு வழிக்குன்னு தான் கீழே விழும். அப்ப இடையின எழுத்துக்கள் எரள வழல. புரியுதுங்களா? நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். அடுத்தது மீதி இருக்கிறது ஒண்ணுதான். மெல்லின எழுத்துக்கள் ஞஞன நமன. இப்ப புரியுதா பாருங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க. இதை பார்த்தோமா? மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்குகின்றன. இப்ப இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. அப்போ இக்கும் ஆவும் சேர்ந்தா நமக்கு கா பிறக்கும் இல்லைங்களா? இதுவே ஒரு சிலருக்குலாம் தெரியல அப்படின்னா, எனக்கு புரியுது கஷ்டமா இருக்குன்னா, ஒன்றும் இல்லைப்பா. இந்த ப்ளஸ் குறி இருக்கு இல்லையா? கூட்டல் குறி, அது அப்படியே இருக்கட்டும். அதை விட்டுட்டு இது 2 எழுத்தையும் சேர்த்து படிங்களேன். இக்கா அப்படியே கா கிடைச்சிரும். இக் ஆ கா. இந்த மாதிரி மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் சேர்க்கும்பொழுது எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்றதை இதை வச்சே நீங்க சொல்லிடலாம். ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க. உயிர்மெய் எழுத்துக்கள் இருவகைப்படும். உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். ஓகேங்களா? இந்த உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா 90, 18 × 5. உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா 18 × 7 126. இப்ப உங்களுக்கு புரியலன்னா இங்க காமிக்கிறேன் பாருங்க. நான் இப்ப ஒரே ஒரு மெய்யெழுத்து இக்கு என்ற ஒரு மெய்யெழுத்தை எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 18 மெய்யெழுத்து இருக்குங்களாப்பா? நான் ஒரு மெய்யெழுத்தை தான் எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு மெய்யெழுத்தை எடுத்துக்கிட்டு உயிரெழுத்துக்களை அதோட சேர்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது உயிர் மெய்யெழுத்துக்கள். அப்போ ஒரு மெய்யெழுத்தை உயிரெழுத்துக்களோட சேர்க்கும்பொழுது நமக்கு கிடைக்கிறது 12 லெட்டர். புரியுதுங்களா? இந்த 12 லெட்டர்ல ரெட்ல குறிச்சிருக்கேன் பாருங்க. இப்ப இந்த ஆ என்பது குறிலா, அப்ப கிடைக்கிற எழுத்து உயிர்மெய் குறில். இந்த ஈ என்பது குறிலா, இந்த ஈ என்பது குறில். அப்ப கிடைக்கிற இந்த கீ என்ற எழுத்து உயிர்மெய் குறில். அப்ப இந்த ரெட்டுல கொடுத்துக்கிறது எல்லாமே உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். அப்ப ஒரு மெய்யெழுத்துக்கு உயிரெழுத்தோடு இணைக்கும் பொழுது எனக்கு 1 2 3 4 5 லெட்டர் கிடைக்குதுப்பா எனக்கு. பாருங்க இந்த 5.
அப்ப உயிர்க்குறில் எத்தனைன்னு கேட்டா 5. உயிர் என்றால் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அதுல 5 குறில் இருக்கு. அடுத்தது உயிர் மெய் குறில். இப்ப பாருங்க, உயிர்க்குறில் 5. இது கூட மெய் என்ற வார்த்தை இணைஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, மேலையும் உயிர்க்குறில், இங்கேயும் உயிர்க்குறில். நடுவுல என்ன இருக்கு? மெய். அப்ப மெய் எழுத்து எத்தனை? 18. உயிர்க்குறில் எத்தனை? 5. அப்ப 90 எழுத்துக்கள். அப்ப இக்கு என்றதுக்கு 5 உயிர்மெய் குறில் கிடைக்குது. அப்ப இங்கு, இச்சு, இட்டு இப்படி 18 எழுத்துக்கும் 5 5 கிடைக்கும். 18 5 90. அப்ப என்ன சொல்லணும்? உயிர்மெய் குறில் எத்தனைன்னு கேட்டா 90ன்னு சொல்லணும். இதை ரெண்டுத்தையும் கூட்டினா இது வந்து உயிரெழுத்துக்கள்ல இருக்கிற குறில், இது உயிர்மெய் எழுத்துக்கள்ல இருக்கிற குறில். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா தமிழில் உள்ள மொத்த குறில் கிடைக்கும். அப்ப 3 கேள்வி இதுல கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை கவனமா படிச்சுக்கங்க. உயிர்க்குறில் எத்தனை? 5. உயிர்மெய் குறில் எத்தனை? 90. மொத்த குறில் எத்தனை அப்படின்னா 95. இதே ப்ராசஸ் தான் இந்த நெடில் எழுத்துக்கு. பாருங்க, பச்சை கலர்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த பச்சை கலர்ல கொடுத்துக்கிறதுலாம் என்னது? இந்த இடத்துல ஆ என்பது நெடில். அப்ப கிடைக்கிறது உயிர்மெய் நெடில். அப்போ இந்த மாதிரி நமக்கு 7 லெட்டர் கிடைக்கும். அதுதான் இங்க போட்டிருக்கேன். உயிர் நெடில் 7. அப்போ உயிர்மெய் நெடில், இங்க மெய் என்ற வார்த்தை சேர்ந்துருச்சுங்களா? அப்ப மெய் எத்தனை? 18. 18 × 7 126. அடுத்து தமிழ் உள்ள மொத்த நெடில், இதை ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். 133 இல்லைங்களா? அப்போ எப்படிலாம் கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லணும். உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? இங்க பாருங்க, மெய் 18ங்களா? இங்க பாருங்க, மெய் 18. உயிரெழுத்துக்கள் 12. இது ரெண்டையும் பெருக்குனா 216. ஒரு மெய்யை எடுத்துக்கிட்டு உயிர் சேர்த்தா 12 லெட்டர் கிடைக்குது. அப்போ 18 × 12 தானே 216. இப்போ புரியுதா பாருங்க உங்களுக்கு? புரியலைன்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க? கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்தது பாருங்க, தனி எழுத்தாக விளங்குவது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒலிக்காகும் கால அளவு அரை மாத்திரை. ஏன்னா ஆயுத எழுத்து மெய் எழுத்து மாதிரி தான். ஓகேங்களா? அதனால அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. இங்க பாருங்க, இந்த நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. நம்ம ஒரு இயல் படிக்கிறோம், டிஎன்பிஎஸ்சியில் அது சம்பந்தமா என்ன கேட்டிருக்காங்க. இயல் 2 படிக்கிறோம், அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அப்படியே ஒரு இயலுக்கும் நீங்க இந்த மாதிரி பார்க்கலாம். அதான் இந்த புத்தகத்தோடைய சிறப்பு. உயிரெழுத்துகளும் இடையன எழுத்துக்களும் பிறக்கும் இடம் கழுத்து. கழுத்தோட வேறு பெயர் மிடரு. ஓகேங்களா? இப்ப சார் நான் மறந்துடுமே, மறக்காம இருக்க என்ன பண்றது அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி பாருங்களேன். இடையின எழுத்துகள். இப்போ தலை இருக்குப்பா, மார்பு பகுதி இருக்கு. இந்த தலைக்கும் மார்பு பகுதிக்கும் இடைப்பட்ட இருக்கிறதுனால வார்த்தைகள் நல்லா கவனிங்க. இடைப்பட்ட அப்படின்னா நீங்க இடையின ஞாபகம் வச்சுக்கோங்க. இடைப்பட்ட இடத்துல என்ன இருக்கு? கழுத்து தானே இருக்கு. அப்போ தலைக்கும் மார்புக்கும் இடையில கழுத்து இருக்கு. அப்ப இடையில இடையின எழுத்துக்கள் இருக்குங்களா? அந்த கழுத்தை பிடிச்சி இப்படி அழுத்தினா உயிர் போயிடும். அப்ப உயிர் எழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் பிறக்கிற இடம் கழுத்து. கழுத்தோட வேறு பெயர் மிடரு. ஓகேங்களா? வல்லின எழுத்துக்கள் பிறக்கிற இடம் மார்பு. அதனுடைய வேறு பெயர் உரம். சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ ஒரு போலீஸ்மேன் இருக்கார். அவர் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறாருன்னு வச்சுங்களேன். அந்த துப்பாக்கியை தன்னுடைய மார்பு பகுதியில தான் அணைச்சிக்கிட்டு சுடுவார். ஏன்னா அதான் வலிமையான பகுதி இல்லைங்களா? ஏன்னா அது நியூட்டன்ஸோட தேர்ட் லா செயல்படுது. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை அதில் இருக்கும். அப்போ அந்த துப்பாக்கி வேகமா வந்து பின்னோக்கி வரும். அப்போ மற்ற பகுதியில் இருந்தால் அது கொஞ்சம் இப்போ மூஞ்சி நேரம்லாம் வச்சிருந்தோம்னா மூஞ்சி சளைஞ்சிரும். அதனால தான் போலீஸ்மேன் என்ன பண்றாங்க? மார்பு பகுதியில் வச்சு அவங்க துப்பாக்கியை ஃபயர் பண்றாங்க. அப்போ மார்பு எப்படிப்பட்டது? வலிமையானது. வலிமையானது மார்பு. அந்த மார்பை நான் உரம் போட்டு வளர்த்து வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு மறக்கவே மறக்காது. அப்போ வல்லின எழுத்துக்கள் எங்கேருந்து பிறகுதுன்னா, அப்போ வல்லினம் வலிமையானது மார்பு. மார்பை உரம் போட்டு வளர்த்து வச்சிருக்கேன். அப்போ மார்போட வேறு பெயர் உரம்னு நீ ஞாபகம் வச்சுக்கலாம். மெல்லின எழுத்துக்கள் பிறக்கிற இடம் மூக்கு. சார் இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. மா மா, மி மீ, மு மூ, மே. அப்ப மூ என்ற எழுத்துக்கு பிறகு நமக்கு கிடைக்கிற எழுத்து மெல்லினம் மே. புரியுதுங்களா? இப்ப மு மூ மே. அப்ப மெல்லின எழுத்துக்கள் மூக்கிலிருந்து பிறக்குது. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. ஓகேங்களா? அப்ப ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்குதுன்னா தலையை இடமாக. ஒலிப்பு முனைகள் இதழ், நா, பல், அன்னம். இது 2014 கேட்கப்பட்ட கேள்வி. இப்ப ஒலிப்பு முனைனா ஒலினா நம்ம சவுண்டு. நான் பேசுறேன், இப்ப நீங்க கேட்கறீங்க இல்லைங்களா? அப்ப அந்த ஒலி பிறக்கிறதுக்கு என்னென்ன உறுப்புகள் உதவி செய்யுது? என்னுடைய இதழ், என்னுடைய நா, பல், அன்னம். இந்த உறுப்புகள் தான் அந்த ஒலி வர்றதுக்கு காரணமா இருக்கு. அதனால ஒலிப்பு முனைகள். சார் இதுல கேள்வி எப்படி சார் கேட்பாங்க? ஆட் ஒன் ஆஃப் அவுட். பொருந்தாததை தேர்வு செய்க. அப்படின்னா இந்த 4ல 3 இருக்கும்.
மீதி ஒன்று எதை வைப்பாங்கன்னா தலை, கழுத்து, மார்பு இந்த மாதிரி இருக்கும். அப்போ உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. எனக்கு ஒலிப்பு முனைகள்னா இந்த 4 தான் உதவி செய்யுது. என்னுடைய இதழ், நா, பல், அன்னம் இதுதான் உதவி செய்யுது இல்லைங்களா? அதனால தான் இதை ஒலிப்பு முனைகளை ஆட் ஒன் ஆஃப் போட்டோ வைப்பாங்க. இதில் சில நேரத்தில் இன்னொரு என்ன பண்ணுவாங்க, தலை, கழுத்து, மார்பு இது வந்து இடங்கள் ஓகேங்களா? அப்போ அதில் பல்லு ஒன்று கூட வைப்பாங்க. அப்போ எப்படி பொருந்தாதுன்னு நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்க, குறில், நெடில், மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. இது வந்து தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. புதுசாக வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால இந்த கேள்வியை ஒரு உதாரணத்துக்காக நான் இதில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதை பாருங்களேன். அது இப்போ நம்ம இலக்கணம் கூட சரி, இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இலக்கணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் ரெட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ரெட்டில் கொடுத்துருக்கோம். அதை வச்சு நம்ம ஈஸியாக இலக்கணம் எப்படி நம்ம இருக்கிறது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு உதவிகரமாகவே இருக்கும். இது குறில், இது நெடில், இது குறில், இந்த நெடில், பா பா, ஏ பாருங்க, இதெல்லாம் எப்படி இருக்கு? ஒன்று குறில், ஒன்று நெடில். ஆனால் இங்கே ஊ என்பதும் குறில், ஏ என்பதும் குறில். அதுதான் ஓகேங்களா? அப்போ எந்த மாதிரிலாம் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் 95+ எடுக்க முடியும். ஏதாவது ஒரு இப்போ 100 கேள்வி தமிழ்னா 1 2 நமக்கு அவுட் ஆஃப் கொஸ்டினாக தான் இருக்குது. அதை பற்றி கவலைப்படாமல் நமக்கு 95லேருந்து 98 மார்க்குகள் கண்டிப்பாக எடுத்துட முடியும். ஓகேங்களா? மேவும், மென்மை, மூக்கு, உரம், பெரும் வன்மை இத்தொடரில் உரம் என்பதன் பொருள் என்ன? நம்ம பார்த்தோமா, உரம்னா என்ன? மார்பு. இது டிஎன்பிஎஸ்சி 2017 கேட்கப்பட்டதுனால. அப்புறம் கழுத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதனால் இதையும் உங்களுக்கு நாங்கள் சேர்த்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு 1.1, 1.2, 1.3 கொடுத்தோம். இப்போ 1.4 அதில் இருக்கிற இலக்கணமும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போது அந்த 1.4 எக்ஸாமில் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் சேரி மொழியார் செவ்வியர் கிளத்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றி புலனென மொழி புலன் உணர்ந்தோரே அப்படின்ற ஒரு என்ற கூட்டினவர் யாருன்னு கேட்குறாங்க. தொல்காப்பியர் 2014 இது கேட்கப்பட்ட கேள்வி. இது பல்லு வகை குறித்து. இந்த புலன் என்பது பல்லு வகையை சார்ந்தது. முக்கூடர் பல்லு நமக்கு ஓல்டு புக் 11th இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கூடர் பல்லு இது லாஸ்ட் குரூப் 4ல் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்க, 2014 கேட்ட கேள்வி இப்போ மறுபடியும் நம்ம கேட்குறாங்க. 55 வினாக்கள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்கள் லாஸ்ட் குரூப் 4ல். அதை நம்ம எந்தெந்த பேஜில் இருக்குன்றதை நம்ம க்ளீனாக கொடுத்துருக்கோம். லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் அனைத்து கேள்விகளும் இடம்பெற்ற ஒரு புத்தகமாக இது விளங்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், உலகம் உருண்டை என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்தவர் கலீலியோ 2019. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் கபிலர் திருவண்ணாமலை. அப்போ திருக்குறளை போற்றி பாடுகிற கபிலருடைய வரிகள் இவை. அப்போது 2017 2027. அது ஔவையார் என்ன சொல்லியிருப்பாங்க? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள். அது வந்து ஔவையார் சொன்னது. அப்போ இடைக்காலர் ஒன்று சொல்லியிருப்பார், கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி அப்படின்னு சொன்னால் அது இடைக்காலனார். இதெல்லாம் திணையளவு, அதாவது திருவண்ணாமலையில் ஒவ்வொருத்தவங்களும் திருக்குறளை போற்றி பாடினது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி. ஓகேங்களா? பழமொழி அது 2023. பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்லுதல் 2023. சுருக்கமாக சொல்லி விளக்கும். ஓகேங்களா? நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் 2023. இதெல்லாம் வந்து தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. எதையுமே விடாமல் முக்கியமான நம்ம டிஎன்பிஎஸ்சி எதை தவிர அதெல்லாம் நாங்கள் இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். உடல் ஆரோக்கியமே உழைப்பின் அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன உணவு, உடை, உறைவிடம். இதுதான் அடிப்படை ஒரு மனிதனுக்கு. அதனால் அந்த அடிப்படையை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகளும் பார்த்துட்டோம். இலக்கணத்தில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வியும் பார்த்தாச்சு, இலக்கணத்தையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு புரியுதா பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு புரியலனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்த நான் புரிய வைக்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் கூட கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுடைய ஆதரவுக்கும் அன்பிற்கும் மிக்க நன்றி. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ மேக்ஸும் உங்களுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். அதே மாதிரி சயின்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சயின்ஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. 10 கேள்வி தான் கொடுக்குறேன். அந்த 10 கேள்வியை படிங்க, பார்ப்போம். வேறு எதனா கமெண்ட் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.